ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த சேனலில். நம்ம சேனலில் ஒன் ஷாட் அண்ட் எஃப்எஃப் எல்லாமே கண்டிப்பாக வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெஸ்ட்டாக நான் தரேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். அண்ட் ஸோ நம்ம ஸ்டார்டிங்கே இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட்லேருந்து பார்த்தலாம். அது ஒரு டேக்கு ஒன் ஷாட். ஸோ வந்து இன்ட்ரொடக்ஷனு தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கே ஒரு ஹவுஸ், அங்கே வெட்டிங்க்கான ப்ரிப்ரேஷன் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பொண்ணு வாசலில் நின்றுட்டு ரொம்பவே டென்ஷனாக யாருக்கும் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படியே அவன் முன்னாடி சடனாக ஒரு பிளாக் கலர் ஜீப் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒரு பர்சன் வந்து வெளியில் நின்றுட்டு ஒயன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, டே தான். அண்ட் அங்கே முன்னாடி நின்ன பொண்ணு ஒயன், அவள் உடனே கீழே குனிஞ்சி அவள் ஸ்லிப்பர் எடுத்து உனக்கு வர இவ்வளோ நேரமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பரால் துரத்தி அடிக்க போகிறா. ஏ என்னடி, நானே கல்யாணத்துக்கு ஆசையாக ஃப்ரெண்டு கல்யாணத்துன்னு வந்தால் நீ செருப்பால் அடிக்கிறேண்ணா. உனக்கு காலையில் வர சொன்னடா நான், ஏன் நீ இப்போ வந்துருக்க நீனு? உனக்கு இதை வச்சு நான் அடிக்கனே தெரியல. இங்கே ஒழுங்காக நின்றுடு, அப்புறம் நான் உனக்கு என்ன பண்ணேனே தெரியாது. ஏய் ப்ளீஸ் டி, நானே வேலை முடிச்சு இப்போ தாண்டி அவசரமாக ஃப்ரெண்டு கல்யாணம்னு ஓடி வந்தேன்டி. ஆனால் நீ என்னென்னு இப்படி போட்டு அடிக்க வர? ஏய் நான் யாரடி? நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்டி. ஏன்டி என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற? பிஸ்னஸ் மேன்னா எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நீ என் ஃப்ரெண்டு. உனக்கு காலையில் உனக்கு கல்யாணத்துக்கு வர சொன்னடா நாயே, நீ இப்போ வரடா நாயே, உனக்கு என்ன பண்ணுவேன் தெரியும், ஒழுங்கு முறையாக தான் நின்றுடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாசலே நின்றுட்டு சண்டை போட்டுட்டு நிற்கிறாங்க. சடனாக சத்தம்லாம் கேட்டு ஒயனோட அம்மா வெளியில் வராங்க. வெளியில் வந்து ஏய் என்னடி பிள்ளைய போட்டு அடிக்க போகிற நீனு? உனக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது அறிவு இருக்கா? கல்யாணம் பொண்ணுன்னு பார்க்குறேன். என்னம்மா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற? நான் தான் அவன் பொண்ணு, அவன் இல்லை அவன் பையன். இனி எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு, நீ என் பொண்ணு தான், நான்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் டே யார் என் பிள்ளைடி, அவனை போட்டு அடிக்க போகிற நீனு? இதெல்லாம் ரொம்ப ஓவரமா அவங்களுக்கு. அவனே ஃப்ளைட்லேருந்து எவ்வளோ லாங் ஜேர்னிலேருந்து வந்திருக்கான், அவன் டயர்டாக இருக்க மாட்டான், அவனை போட்டு அடிக்க போகிற? சொல்லுங்கம்மா, நல்லா சொல்லுங்கம்மா. இன்னும் நானே ஃப்ரெண்டு கல்யாணம்னு ஆசையாக வந்தால் என்னை போட்டு அடிக்க வராம்மா அவள். இதான் சொல்லுங்கம்மா நல்லா. அங்கே பாரு, புள்ள மூஞ்ச பாரு, இவ்வளோ அப்பாவியான மூஞ்ச, அதை போய் அடிக்க போகிறேன். இவன் அப்பாவி. ஐயோ எங்கள் அம்மா என்ன தான் பண்ணி வச்சுருவான்னு தெரியல. ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க. எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ தான் அம்மாவை பார்க்கவே வரமாட்ற. அதான் வந்துட்டேங்க நான். ஒரு வாரம் அங்கே கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போனேன். சரியா? சரிடா வா, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, மேலே போய் ரெஸ்ட் எடு. ஒயன் ஒழுங்காக அவளை பத்திரமா அழைச்சிட்டு போ மேலே. அங்கேயே ஏதாவது அடிக்க போனவளை அவ்வளோதான் ஒன்று. சரி அழைச்சிட்டு போகிறேன் சொல்லிட்டே சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே ஒயனோட கசின்ஸ் தான் அங்கேருந்து ஓடி வந்து அக்கா இது யாருக்கா அது? ஆமாம் சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்கான்ட்டு. அது இவன் தான், கிம்தயான். ஓ, அன்றைக்கி கூட ஃபோட்டோவில் காட்டினீங்களே அவரா? ஆமாம் அவனே தான். என்ன விஷயம் சொல்லு, நம்பர் வேணுமா உனக்கு? ஆமாக்கா வேணும். கிடைக்குமா வழி எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினச்சிட்ருக்கா. டேவும் உடனே சாரி கேர்ள்ஸ், என்னால் நம்பர்லாம் தர முடியாது. பிகாஸ் இவ்வளோ ப்ரிட்டியான கேர்ள்ஸ் எனக்கு கால் பண்ணும்போது நான் பிஸியாக இருக்கும்போது அட்டென்ட் பண்ணாமல் விட்டுட்டா அது உங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல, அதனால் நம்பர் தர முடியாது. ஸோ சாரி. வேணா நீங்கள் நம்பர் தாங்களே, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுறேன். சரி, பட் இப்போ ஆனால் நான் இப்போ இங்கே தானே இருக்க போகிறீங்க, லேட்டாக நம்பர் தரேன். ஓகே நீ லேட்டாகவே கொடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளோட் பண்ணிட்டு நிற்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இன்னும் கடுப்பு தான் ஆகுது. அப்படியே காதை பிடிச்சி உன்னை இங்கே வந்து கூப்பிட்டுட்டு வந்தது நான் உன்னை ஃப்ளோட் பண்ண வைக்கிறதுக்கா? இன்னொன்று நீங்கள் என்னடா மாமாவளடா என்னை பார்க்க வச்சிட்ருக்க நீனு? எனக்கு கல்யாணம்டாண்ணே நாயே வந்து தொலை மேலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஏய் காதை விட்டுட்டு இவ்வளோ தூரம் இழுத்துட்டு காதை பிடிச்சிட்டே இழுத்துட்டு விட்டு தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கையை தட்டி விட்டுடுறான். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ வரும்போது கரெக்டாக டேவை யாரோ எடுக்கிறாங்க. யாரடா அது என்னை எடுத்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கும் டேவை பார்த்து யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அவனே அப்படியே கிட்ட வந்து ஒயன்கிட்ட யார் இது? மாமா அதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிம்தாங்க, நான் சொல்லியிருக்கேனே. ஓ சரி, எங்கே அழைச்சிட்டு போகிறா? இல்லை மாமா இப்போ தான் வந்தான்,
அதான் ஃப்ரெஷ்ஷப்பாக ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறேன். சரி, அவனை நீ ரூமில் விட்டுட்டு நீ போய் கிளம்பு, டைம் ஆகிடுச்சு ஃபங்க்ஷனுக்கு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏவ குடுன்னு இழுத்துட்டு ஓடிடுறா. ஓடிட்டு ரூமில் போய் கதவை சாத்திடுறா. உடனே ஒயனை கூப்பிட்டு, யார் அது இவ்வளோ டெரர் பீஸாக இருக்குது? அது என் மாமா. ஓ, நீ சொல்லியிருக்கியே எங்கள் வீட்டிலே ஒரு ஹேண்ட்ஸமான பர்சன் இருப்பார், என் மாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆட்டிக்கிட்டு நிற்பியே அவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒயனும் ஆட்டிக்கிட்டு நிற்கிறேன் நான். அசிங்கமாக நான் சொல்லிட போகிறேன். ஏன்னா வாயை கொலறிக்கிட்டே இருக்கு நீனு. சத்தியமாக சொல்ல, நீலாம் பிஸ்னஸ் மேனே கிடையாதுடா. அவங்களாம் இவ்வளோ ப்ரொஃபஷனாக இவ்வளோ இதாக மெச்சூராக இருப்பாங்க. நீ இன்னும் இந்த குழந்த புள்ளத்தனவனை விட்டு எங்கேயுமே போகலடா. பேசிக்கலி நான் வேலையில் இருக்கும்போது தான் பிஸியாக இருப்பேன். உன் கூட வந்தால் தாண்டி எனக்கு இப்படி ஆகுது. சரி, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட மையடா. சரி விடு. சரி, ஏதோ ஒன்று. சரி சொல்லு, உன் மாமா ஏன் இவ்வளோ டெரராக இருக்காரு? அது ஒன்றும் இல்லை, அவருக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அதனால தான். கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? என்ன விஷயம், என்ன நடக்குது? எனக்கு தெரியாமையா? காசிப் பேசுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி நிற்கிறான். சரி சொல்கிறேன்டா இரு. அது என் மாமாவுக்கு என்ன பிடிக்குமா, நான் ஜிமினை கல்யாணம் பண்ணுறது பிடிக்கல, அதனால கொஞ்சம் டெரராக சுற்றிட்டு நிற்கிறாரு. வீட்டில் எல்லாத்தையும் எடுத்தெடிஞ்சு பேசிட்டு. ஓ, ஓகே, ஒரு காதல் இதே ஓடிட்டுருக்கு. சரி. ஆனால் ஒன்று பார்த்தா அவ்வளோ ஒன்றும் ஃபிகராக தெரியலையே. எல்லாம் பின்னாடி சுற்றுறாங்க. ஜிமினும் பின்னாடி சுற்றுறான், ஜேகேவும் பின்னாடி சுற்றுறான். ஆனால் நீ ஒன்றும் அந்த அளவுக்கு ஒருத்தமாலாம் தெரியலையே. என்ன கலாய்க்கிறியாடா? என்ன சரி நான் ஒன்றை கலாய்ப்பேனாண்டி நான். நீ என்னை மட்டும்தான்டா கலாய்ப்ப, தெரிஞ்சால் சந்தோஷம். என்னது? இல்லை ஒன்றும் சொல்லலை. நீ ரூம்கிட்ட கிளம்புனா என் வேலையை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டு உன் ஃபங்க்ஷனுக்கு நான் கரெக்டான டைமுக்கு வந்துடுவேன். இல்லை நீங்கள் நின்றுட்டு என்கிட்ட வெட்டி கதை ஊர் கதை பேசிகிட்டு இருந்தேன்னா நான் லேட்டாக தான் வருவேன். ஓகேவா? இல்லை நான் போகிறேன் சார், கிளம்பி ரெடியாகி வந்துடுங்க சரியா? சரி, குட் கேர்ளாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஒயனும் ஒரே நிமிஷம், இங்கே இருக்க எந்த பொருளையும் எங்கேயும் நவுத்தி வச்சிடாத, பத்திரமா அது அதே இடத்துல இருக்கணும் சரியா? அந்த மாதிரி பார்த்துக்கோ. இதுக்கு இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முடிச்சுக்கிட்டே சரி வா, எனக்கு தெரியும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஸோ ஒயனும் போயிடுறான். டேக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். திடீர்னு அவனுக்கு கால் வருது. யாரான்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறான். ஹலோ, யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சார், நான் நேஹா பேசுகிறேன் சார். ஓ, நேஹா சொல்லு, இதெல்லாம் புது நம்பராக இருக்குது. இல்லை சார், என் ஃபோனு கொஞ்சம் சார்ஜ் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதான் மேனேஜர் ஃபோன்லேருந்து கால் பண்ணேன். ஓ சரி, என்ன விஷயம்? இல்லை சார், மீட்டிங் சாரி சார், இன்டர்வியூ எப்போ வைக்கலான்ட்டு. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கானேயா? நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறேன், அண்ட் அப்படியே முடிச்சுட்டு நான் வெட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு 1 வீக் கழிச்சு தான் வருவேன்ட்டு. பெருமை இன்டர்வியூன்னு சொல்லிட்டு நிற்கிறேன், விளாட்றீங்களாண்ணே? சரி சார், அது ஒன்றும் இல்லை சார், இந்த வீக் நீங்கள் போயிடுவீங்க, நெக்ஸ்ட் வீக் நானும் மேரேஜ் எனக்கு இப்படி போயிடுவேன். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூ எடுக்கணும் சார், அதான். மை காட், ஐயோ சரி ஏதோ ஒன்று. ஆனால் என்னால் இன்டர்வியூலாம் ஆனால் வர முடியாது, மேபி வீடியோ கால் வைங்க, ஆனால் இப்படி வரேன். சரி சார், அந்த மாதிரியே வச்சிடும். நாளைக்கு மார்னிங் ஓகே தானே? ஓகே, இன்டர்வியூக்கு வர எல்லார்ட்டையும் சொல்லிவிடுங்க. சரி சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் வச்சிடுறாங்க. இவனும் கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிக்க போயிடுறான். இவனும் குளித்து முடிச்சுட்டு வெளில வந்தால் செம ஷாக்கு இவனுக்கு. பிகாஸ் ரூமில் பார்த்தா ஜேகே இருக்கான். ஜேகே பார்த்தோன்னே, ஹலோ, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அதை நான் கேட்கணும். நீ நான் என் ரூமில் பண்ணிகிட்ருக்க? இது உங்கள் ரூமா? இவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஸோ ஒயனை அது ஒன்றும் இல்லை, ஒயன் தான் இங்கே தங்க சொன்னான் அப்படின்னு சொன்னதும் ஜேகே கடன்னு ரூமை விட்டு வெளில போய் ஒயன் ரூமுக்கு தான் போகிறான். இவளும் ஐயோ இவனை கத்த போகிறானா என்னன்னு தெரியலையே, சரி முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றுவோம், இப்போ யாரை குறையவான்னு நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு
பின்னாடியே போகிறான். அங்கே பார்த்தா ஜேகே ஒயனை போட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவனை ஏன் ரூமில் தங்க வைப்ப? எனக்கு தனியாக இருந்தால் தான் பிடிக்கணும் உனக்கு தெரியல, அப்புறம் ஏன் அவனை என் ரூமில் தங்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கற்று நிற்கிறான். ஒயனை விட்டா அழுதுருவா. மாமா சாரி மாமா, ஆக்சுவலாக எல்லா ரூமும் ஃபுல்லாகிடுச்சு, உங்கள் ரூம் மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால தான் என் ரூம்லேயும் அவனை தங்க விட்ட மாட்டீங்க நீங்கள், அதனால தான் மாமான்னு ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு போய் அவள் பேச ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்தோன்னே ஜேகே டக்குன்னு சரி ஏதோ ஒன்று, ஆனால் ஃபியூ டேஸ் மட்டும்தான். சரி மாமா ஃபியூ டேஸ் மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லவும் ஜேகேவும் எதுவுமே சொல்லலை. அவன் மட்டும் வெளில போயிடுறான். அதுக்கப்புறம் டே உள்ளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழே பார்க்குறான். என்னடா பார்க்குற? இல்லை நான் பார்த்த ஒயன் மாதிரியே இல்லையே, காலேஜில் சார் பேசினாலும் எதிர்த்து பேசுகிற ஆள் நீனு, ஆனால் இங்கே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்க. அது ஒன்றும் இல்லை, எனக்கும் என் மாமாவை லைட்டாக பிடிக்கும், அதனால நான் அது சொன்ன எல்லாத்தையும் பொறுமையாக தான் கேட்டுப்பேன். ஓ சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறான். அப்புறம் ஒயன் எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா? இல்லை சாயங்காலம் என்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுது? மெஹந்தி ஃபங்க்ஷன். ஓ அதாவது யூ மீன் கையில் மெஹந்தி போடுவாங்களா? இல்லைடா மருதாணி போடுவாங்க. ஏய் நக்கலா? அப்புறம் மெஹந்தி ஃபங்க்ஷன் சொல்கிறேனே, அப்போ கையில் மெஹந்தி மருதாணி அது ரெண்டும் ஒன்று தானே, அதானே போடுவாங்க, அதை வேறு தனியாக ஒரு கேள்வின்னு கேட்குறப்பாரு நீ. சரி நான் போய் கிளம்புறேன் போ அப்படின்னு. சரி என்னோட விஷயம் டே, நான் வரவல்ல பார்த்துட்டு தான் வந்தேன், நீ துண்டை கட்டிட்டு நின்று என் மாமா பார்த்தாங்க சம்திங். ஏய் இங்கே பாரு, ரொம்ப பேசுகிறடி, ரொம்ப பேசுகிறேன். நானே அந்த டென்ஷனில் தான் சொல்ல வந்தேன், ஆனால் ஏதோ ஒரு பேசிட்டு நிற்கிறேன் நான். நீ எப்படி என்னை அவன் ரூமில் தங்க வச்ச? ஐயோ நானே வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டேன். ஒயன் உனக்கு இனிமே வேறு எங்கேயும் இல்லை, வாயில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிட்ருக்கான். டே டைம் ஆகிடுச்சுடா, நீ போய் கிளம்பு, இதை நம்ம அப்புறமா பேசிக்கலாமா? இல்லை இப்போ தான் பேசணும், சொல்லு. எப்படி நீ அவனை என் ரூமில் தங்க வச்ச? சாரி ஐ மீன் எப்படி என்ன அவன் ரூமில் நீ தங்க வச்ச? டேய் இங்கே பாரு, சாரிடா, நான் என்ன வேணால் அப்புறமா பண்ணுறேன், இப்போதைக்கு கொஞ்சம் போடா, டைம் ஆச்சுடா, நீலாம் டக்குன்னு கிளம்பிட்டு வந்துடுவேன். நான் அப்படியா? நான் மேக்கப் போடணும், எவ்வளோ வேலை இருக்குடா, ப்ளீஸ்டா கிளம்புடா இங்கேருந்து. போனா போவேன்னு விட்டுட்டு போகிறான். இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு நீ அவ்வளோதான். சரிடா போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சாத குறையாக கெஞ்சுறான். இவனும் வெளியில் போகிறான். ஸோ இவனும் எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே அப்படியே ஈவினிங் ஆகிடுது. வயனும் ரொம்பவே க்யூட்டாக அழகாக கீழே உட்காந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்லாம் செலக்ட் பண்ணி அதை தான் அவளுக்கு போட்டு விட்டுட்ருக்காங்க. ஸோ இங்கே ஜேகே என்னடா பண்ணி தொலைகிறது, அத்தை பொண்ணாச்சே வேலை பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு நிற்கிறான். ஸோ டேவும் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு க்யூட்டு, ஒன்றை மாதிரி ஹேண்ட்ஸம் யாருமே இருக்க முடியாதுடா, நீ தான்டா ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு கண்ணாடியை பார்த்து அவனே அவன் ஃபேஸுக்கு கிஸ் பண்ணிட்டு கீழே இறங்கி வரான். ஸோ அவனை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் டே அவ்வளோ அழகாக ஒரு பிரின்ஸ் மாதிரி க்யூட்டாக இருக்கான். எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ யாருடா என்னடா எல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜேகவும் டேர்ன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கே ஷாக்கு. டே அந்த அளவுக்கு அழகாக இருக்கான். டேவே பார்த்துட்ருக்கான். டேவும் எதாச்சும் அப்படியே ஜேகே பார்த்தா ஜேகே ரொம்ப இதாக இருக்கார், இப்படி அழகாக ஹாட்டாக அப்படியே ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஸோ டேவும் ஜேகேவே அப்படியே பார்த்துட்டு ஒரு ஸ்டெப்ஸாக கீழே இறங்கி வந்துட்டுருக்கான். ஜேகேவும் அப்படியே பார்த்துட்டு டேவே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு முன்னாடி போயிட்டுருக்காரு. கரெக்டாக சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி ஒயனோட கசின்ஸ் திரும்பியும் டே கிட்ட வந்து டே நீங்கள் நம்பர் கேட்டிங்களே, இந்தாங்க என் நம்பர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இந்த நம்பரை வாங்கிட்டே ஜேகேவை பார்க்குறான். ஜேகே ஒன்று இதுதான் ஊருக்கு தெரிஞ்சதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் அப்படியே போயிடுறான். இவன் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கான். உடனே இந்த பொண்ணுங்க டே நான் எப்படி இருக்கேன், யூ ஆர் லுக்கிங் ப்ரெட்டி அண்ட் ஸோ நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். தேங்க்யூ. இன்னொன்று பொண்ணு டே நான் எப்படி இருக்கேன், நீ ரொம்ப அழகாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்.
அவங்க அப்படின்னு சொல்லவும் அந்த 2 பொண்ணுங்களுக்கும் ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ அப்படியே அந்த 2 பொண்ணுங்களும் டேவை பார்த்து, டே யூ ஆர் லுக்கிங் ஸோ ஹேண்ட்ஸம் டே, ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஐஸ் வச்சிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்க முடியாமல் ஒரு கொடுமையில் வைத்தறிச்சலில் அவஸ்தைப்பட்டுருக்கு. யாருன்னு பார்த்தா ஒயன்தான் அங்கே நின்றுட்டு அவன் மெஹந்தி கையை காட்டி நிற்கிறா. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு சரிக்க முடியாமல் நின்றுட்டுருக்கா. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் எல்லாம் வலியும் போது கடுப்பாக தானே ஆகும். அந்த மாதிரி உட்காந்துருக்கா. ஸோ அப்படியே ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு கசின்ஸில் ஒரு பொண்ணு டேக்கிட்ட வந்து, டே இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். டேவும் சிரிச்சுக்கிட்டே ஷூர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லவும் ஒரு ரொமான்டிக்கான சாங், அப்படியே ஒரு கப்புள்ஸ் டான்ஸ் தான். அப்படியே எல்லா கப்புள்ஸும் டான்ஸ் ஆடிட்டு நிற்கிறாங்க அங்கே இருக்க கப்புள்ஸ் எல்லாருமே. ஸோ இன்னொன்று கசின் ஜேகேவை போய் கூப்பிட்டுட்டு, ஜேகே நம்ம டான்ஸ் ஆடலாமா, பிகாஸ் எனக்கு அந்த பேரும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த பொண்ணுக்கு ஷாக்கு தாங்கலை. பிகாஸ் ஜேகே எல்லாத்தையும் மறைச்சிட்ருக்க ஒரு பிசி எப்படிட்டா டக்குன்னு ஓகே சொல்லிச்சுன்னு. இருந்தாலும் சந்தோஷத்தில் ஜேகேவை பிடிச்சிட்டு 2 பேரும் போய் ஆடிட்டுருக்காங்க. ஸோ ஆடும்போதே அப்பப்போ ஒரு ஐ கான்டாக்ட் மாதிரி நடந்துகிட்ருக்கு டேக்கும் ஜேகேக்கும். பட் எதுவும் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை. அப்படியே எல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அப்படியே சடனாக டேவோட லெக் தடுக்குது, கீழே உழ போகிறான். பட் ஜேகே டக்குன்னு பிடிச்சிடுறான். 2 பேருமே அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து ஒரு உளவாளி ஒன்று பார்த்துட்ருக்கு. அது வேறு யாரும் இல்லை, ஒயன் தான். அப்படியே பார்த்துட்டு, இந்த பேர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஷோ அபிஷ்டு ராமா என்ன பேசிகிட்ருக்கேன் நான், ஷோ இந்த சீரீஸ்லாம் பார்த்து கெட்டு போயிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிகிட்டு உட்காந்துருக்கா. சரி பின்னாடிலேருந்து ஒரு பர்சன் அப்படியே ஒயனோட வேஸ்ட்டை கிராப் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா ஜிமின் தான். அங்கேருந்து ஜிமின் அவன் சின்ன ஒயனோட ஷோல்டரில் வச்சுட்டு, என்னடி பார்த்துட்ருக்க, இல்லை தூரத்தில் பார்த்தியா என் ஃப்ரெண்டும் என் மாமாவும் அப்படியே ஒரு கப்பல் வைப் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தராங்க பார்த்தில. ஆமாம் அதுக்கு என்ன, இல்லை அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சா நல்லா இருக்கும்ல. ஓ சேர்த்து வச்சு சரி பார்த்துக்கலாம், அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறது இருக்கட்டும். நம்ம ஜிமின் எங்கே நின்றுட்டு என்ன பேசிகிட்ருக்க நீ, ஐ மீன் நம்ம டான்ஸ் ஆடலாமான்னு கேட்டேன்டி. ஓ சரி வா டான்ஸ் ஆட. ஸோ அப்படியே எல்லாம் டான்ஸ்லாம் முடிஞ்சு எல்லாம் சாப்பிட உட்காடுறாங்க. இப்போ கரெக்டாக டைனிங் டேபிளில் இப்போ உட்காரும்போது ஒயன் இங்கேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து, டே இங்கே வாடா இங்கே வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டாயப்படுத்தி ஜேகே பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவன் அந்த சைடு உட்காந்துருக்கான். அப்புறம் பக்கத்தில் ஜெமின் உட்காந்துருக்காங்க. ஸோ 4 பேரும் அப்படி உட்காந்துருக்காங்க. அங்கே பேரண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே சாப்பாடெலாம் சாப்பிட்டு இருக்கும்போது ஒயன் உடனே, டே எனக்கு இது பிடிக்காது, இதை நீ என் மாமாட்ட அங்கே வச்சுட. என்னடி ஃபல்லாடுறியாடி, அவனே ஒரு டெரர் பிஸ்டி, அப்படியே வாயுக்குள்ளே கையை விட மாதிரி சொல்கிற நீ என்ன, ரொம்ப செய்ய மாட்டாரடா அந்த வைய அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த லூசி இவ்வளோ கம்பல் பண்ணுது வச்சு தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வைக்கிறான். வச்ச அடுத்த செகண்டுக்கு ஜேகே டேவை பார்த்து முறைக்க, அவ்வளோதான் டே பயந்துடுறான், நெஞ்சில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். இதெல்லாம் ஒயன் பார்த்துட்டு, இவங்க 2த்தையும் இந்த ஜென்மத்தில் சேர்க்க முடியாது போல இருக்கு, என் ஆசை என் கனவு எல்லாம் மண்ணா போயிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஜிம்மிட்ட புலம்பிட்டு நிற்கிறான். ஜிம்மினோடனே, இங்கே பாரு ஒயன், கவலைப்படாத, உன் ஆசை உன் கனவு எல்லாத்தையும் அடைய வைக்கிறது ஏன் பொறுப்பு ஒயன், உனக்காக இதை கூட செய்யாமல் இருப்பேனா நான். ஜிமின் அப்போ எனக்காக ஹெல்ப் பண்ணுறியா ஜிமின், கண்டிப்பாடி, நீ என் ஃப்யூச்சர், என் உலகம், என் உயிரடி, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேனா. ஜிமின் ஐ லவ் ஸோ மச் ஜிமின், ஐ லவ் யூ டூடி. இங்கே பாரு நம்ம காதலுக்காக அதை எல்லாமே நான் செய்வேன் ஜிமின், நீ தான் என் உலகம் ஒயன், நீ தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் காதல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஸோ அப்படியே டைம் ஆகிடுச்சு, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் ஆகிடும், எல்லாம் போய் படுக்க போய்ட்றாங்க அவங்க ரூமுக்கு. பிகாஸ் நாளைக்கு ஹல்தி இருக்குன்ட்டு. ஸோ ஜேகே ரூம் தான். ஜேகே குளிச்சுட்டு தலையில் துண்டை வச்சுட்டு தவட்டிக்கிட்டே வரான். வந்து நின்றுட்டுருக்கான். டேவும்
ஒயின் கூட எல்லாம் பேசிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே ரூமுக்கு வந்துட்டுருக்கான். வந்தவன் ரூமில் ஜேகேயை பார்த்ததும், ஐயோ இவன் உள்ளே தான் இருக்கானா, இவனுக்கு முன்னாடியே வந்து தூங்கலான்னு பார்த்தேன், இவன் வேறு இங்கே தான் இருக்கான். ஓகே டே ஒன்றும் இல்லை, உள்ளப்போ ஒன்றும் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உள்ளே போகிறான். உள்ளே போனவனுக்கு அடுத்த ஷாக்கு, கீழே தண்ணி இருந்திருக்கு, வலிக்கி விட்டு ஜேகே மேலே விழுந்துடுறான். விழுந்தவன் ஜேகே கீழே, இவன் மேலேன்ட்டு கட்டில் விழுந்து கிடக்குறாங்க. அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜேகே லைட்டாக டென்ஷன் ஆகி அவனை கீழே போட்டு இவன் மேலே ஓவராகி, என்னடா நினச்சிட்ருக்கான் மனசில், கல்லெண்ணை வந்து இடித்தேன், அடுத்தது உழுவ போனேன், பிடிச்சிட்டேன் நான், அடுத்து இப்போ மேலோட மேலே விழுவுறேன், நான் பிடிச்சிருக்காண்ணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனை இவ்வளோ காஜி மாதிரி பேசுகிறானால என்ன பேசுகிறான்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மனசில் நினச்சிக்கிட்டு அவனை டக்குன்னு தள்ளி விட்டுட்டு, நானும் அந்த பையன்லாம் கிடையாது, நானும் சொடக்கப்பட்டால் என் பின்னாடி 10 பொண்ணுங்க வந்து நிற்பாங்க, என் 100 கூட வந்து நிற்கும், நான் அவங்க மேலே ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் காலையிலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் நீனு, அதெல்லாம் ஏதோ கோயின்சிடன்ஸ் நடந்துச்சுப்பா, ஏன் இங்கே இவ்வளோதான் இருக்கே நீனு, நான்லாம் எனக்கு ஏன் டைப்லாம் நீ கிடையாது, அதனால் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவன் என்னென்னமோ வளர்றான். ஜேகே வாட் எவர், இந்தா தலைவாணி பெட்ஷீட் கீழே படுத்துக்கோ. வாட், என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் யார் எவ்வளோ பெரிய ஆள் என்னமோ கீழே படுக்க சொல்கிறேங்க, நீ யாராக இருந்துக்கோ, எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துக்கோ, இது என் ரூம், என் பெட்டு, நான் தான் மேலே படுத்துவேன், நீ கீழே படுக்கன்னா இங்கே படு, எல்லாம் எங்கேயாவது கிளம்பு. ஷோ ஒயினு உனக்காக தாண்டி பார்க்குறேன், இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி கீழே படுத்துட்டு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ஷீட்லாம் வாங்கி கீழே போட்டுட்டு தவெல்லாம் போட்டுட்டு அப்படியே படுக்க போகிறான். கரெக்டாக இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஷோ எவன்டா இவன் இந்த நேரத்துக்கு மெசேஜ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபைலு அதில் வாய்ஸ் மெசேஜ் வர இருக்குது. சார் இந்த ஒரு ஃபைலை மட்டும் கொஞ்சம் பார்த்துடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிஹான்ட்டு அப்படியே கொஞ்சம் டென்ஷனில் உட்காந்து லேப்டாப்பை எடுத்து வச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்கான். ஜேகே உடனே டேவை பார்த்துட்டு பரவாயில்ல வேலையில் செஞ்சராக தான் இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மனசில் நினச்சிக்கிட்டு அவன் பட்டில் படுத்து தூங்குறான். இவனா நைட்டுலாம் உட்காந்து அப்படியே ஃபைலை பார்த்துட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜேகே தூக்கம் கலைஞ்சி லைட்டாக ஏஞ்சி பார்க்குறாரு. பார்த்தா இவன் பட்டில் இப்படியே மேலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவனை பார்த்து இவனா மேலேயே படுத்து தூங்குறான், இந்த அளவுக்கு ஒரு காலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பெட்ஷீட் எடுத்து அவன் மேலே அப்படியே போற்றி விட்டுட்டு என் பாட்டில் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து திரும்பி படுத்துடுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் டே ஏஞ்சி பார்க்குறான், ஷாரடா பெட்ஷீட் போட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஜங்குக்கை பார்க்குறேன். ஜங்குக்கு லைட்டாக திரும்பி படுக்கிறான். இவனை பார்த்துட்டு இவனா இந்த டெரர் பீஸு எனக்கு பெட்ஷீட் போட்டுச்சா, இந்த டெரர் பீஸ்க்குள்ளேயே ஒரு சாஃப்ட் ஆர்ட் இருக்குமோ, சீச்சி அதெல்லாம் இருக்குது, அது ஏன் இங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து படுத்துடுறான். அப்படியே படுக்கும்போது யோசிச்சுக்கிட்டு நான் எப்படி இருந்த ஆள், இதுக்கெல்லாம் வச்சு இவன் என்னைக்காவது செய்வனை அப்புறம் பார்த்துக்கிறேன், இதுதே வச்சு நீயே அவனை செய்ய போகிற, தேங்க தப்பாக இருக்குடா மூடிட்டு போயிடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே பேசிட்டு படுத்துடுறான். ஸோ அப்படியே மார்னிங் ஆகிடுது. மார்னிங் ஆனோன்னு டேவும் குளிச்சுட்டு கிளம்பிட்டு அப்படியே உட்காந்து லேப்டாப் முன்னாடி உட்காந்துருக்கான். ஸோ ஜேகே பார்த்தா அவசரமாக டையெல்லாம் கட்டிட்டு அப்படியே உண்மையாக ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பி நிற்கிறாங்க. இவன் உடனே இவன்னா ஃபங்க்ஷனை வச்சுட்டு எங்கேயோ கிளம்புறான். ஸோ இப்போ கரெக்டாக ஒயன் உள்ளே வந்துடுறா. மாமா எங்கே போகிறீங்க, சொன்னேன் எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்ட்டு, நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிடும் மாமா, ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துடுவேன் சரியா, சரி மாமா நீங்கள் போங்க சீக்கிரம் வந்துடுங்க, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போயிடுறான். இவன் உடனே டே என்னடா நீ இன்னும் கிளம்பலையாடா, ஃபங்க்ஷனுக்கு இன்னும் தான் 3 hours இருக்கேடி, எனக்கு வேறு இன்டர்வியூ இருக்குடி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி. ஷோ ரெண்டுத்தையும் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எதாவது பண்ணுங்க நான் போய் கிளம்புறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் கிளம்ப போயிடுறா. ஸோ டேவும் லேப்டாப் ஆன் பண்ணி வீடியோ காலில் கான்ஃபரன்ஸில் காலை இது பண்ணுறான். பட் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, பிக்சர் எதுவும் வரமாட்டேங்குது. உடனே நேகாவுக்கு ஃபோன் அடிச்சு நேஹா என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்
சார் என்னன்னு தெரியல சார், வீடியோ கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஏன்னா வாய்ஸ் கால் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி என்ன டைமும் வாய்ஸ் கால் பண்ணுறான், அது கனெக்ட் ஆகிடுச்சு. சார் வாய்ஸ் கால் தான் வருது, நீங்கள் அதில் சரி எனக்கு ஏதோ ஒன்று, எனக்கு ஃபங்க்ஷனுக்கு வர டைம் ஆகிடுச்சிருக்கு, சீக்கிரம் வர சொல்ல எல்லோரும் ஒவ்வொருத்தங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்களாம் இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. அப்படியே ஸோ லாஸ்ட் பர்சன் யாரும் கிடையாது, ஜேகே தான். ஆனால் அங்கே வந்து அவங்க பேர் எதுவும் சொல்லலை. ஸோ டேக்கும் தெரியல அது ஜேகே தான் சொல்லிட்டு. ஸோ அப்படியே இவனும் உட்காந்து அவங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க, இவன் வந்து அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு இவன் வாய்ஸில் அவங்கள கேட்டுட்ருக்கான், அவ்வளோதான். ஸோ உடனே வாய்ஸ் கேட்கும்போது இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, யாராக இருக்கும், எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு நான் உடனே யோசிச்சுட்ருக்கான். ஸோ அங்கே இருக்க இன்டர்வியூவர், சார் நீங்கள் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்க? இது ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அபவுட் 50,000 அண்ட் மோர் தென். என் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் கண்டிப்பாக நிறையா தருவீங்க. ஸோ இட்ஸ் ஓகே, நீங்கள் எவ்வளோ வேணால் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் இன்டர்வியூ எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இவங்கிட்டே பைத்தியம் பிடிச்ச மாதிரி எங்கேயோ கேட்ட குரல்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கடைசியில் இன்டர்வியூவும் முடிச்சிடுறாங்க. உடனே சார் இது யார், ஓகே யாரா? ஸோ வந்தவங்கள ஆக்சுவலாக யார்கிட்டையுமே எனக்கு எந்த பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை நான். ஏன் சார்? இல்லை வந்தவங்க எல்லாம் பாய்ஸில் தான். சார் என்னது? ஒன்றும் இல்லையா, கடைசி ஒருத்தர் வந்தார்ல அவர் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். சரி சார் அவர் பேர் என்னன்னு வேணாம் நீங்கள் எப்போ வேணால் சேர்த்துக்கோங்க, இப்போதைக்கு என்னால் வர முடியாது, அதனால் இப்போதைக்கு வேணாம், நெக்ஸ்ட் வீக் அவரை வேணால் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். சரி சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஹாவும் ஜேகே கிட்டே போய் சார் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. ஜேகேவும் இப்போ தான் பெருமூச்சு விட்றான். நேஹா என்ன சார் ஏதாவது ப்ராப்ளம்? இல்லை எனக்கே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, பிஸியாக இருப்பேன் ஒரு இந்த வீக் வரைக்கும். ஸோ நானே கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தேன். பட் ஓகே நீங்களே சொல்லிட்டீங்க, நெக்ஸ்ட் வீக்கே நான் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். சரி நீங்கள் போங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் நாங்கள் மெயில் பண்ணிடுறோம். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். இங்கே டேவும் அப்படியே எல்லாம் இது பண்ணிவிட்டு கிளம்பிடுறான். ஸோ அப்படியே ஹல்தி ஃபங்க்ஷன், அப்படியே மஞ்சளாக அப்படியே இதாக அப்படியே வாட்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ ஜங்குக்கும் அப்போ தான் வந்திருப்பான், அதனால டக்குன்னு கிளம்பி கீழே வரான். கையை ஃபுல்லாக மஞ்சள் எடுத்து ஒயன் நின்றுடு, உன் கன்னத்தில் நான் பூசாமல் விட மாட்டேன், ஒழுங்காக நின்றுடுடி அப்படின்னு சொல்லி நிற்கான். கொஞ்சமாக பூசினா பரவாயில்லடா, நீ ஒரு கையளவுக்கு பெருசாக வச்சுருக்கடா, நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு நின்றுடுன்னு சொல்லிட்டு அவளே சுற்றிட்டு வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு நிற்கிறாங்க. கரெக்டாக ஜேகே வரும். இவன் போய் ஜேகே மேலே உழுவ, அவன் கையை ஜேகே மூஞ்சி மேலே வைக்க ஜேகே மூஞ்சி ஃபுல்லாக மஞ்சள் ஆகிடுது. அவன் உடனே அவ்வளோத்தான் ஜேகே. ஸோ ஜேகே ரொம்ப டென்ஷன் ஆகி அவன் பட்ட ரூமுக்கு போயிடுறான். அவன் அப்படியே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ரொம்ப டென்ஷன் அப்படியே ரூமில் உட்காந்துருக்கான். ஸோ டேவும் கரெக்டாக அங்கேருந்து வந்து ஜெகே ஐம் ஸோ சாரி ஜெகே, அது ஜஸ்ட்டு கோஇன்சிடென்ஸாக நடந்துடுச்சு, ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்குள்ளே இவன் டக்குன்னு அவன் கழுத்தை பிடிச்சி அப்படியே வாலில் பின் பண்ணி கோஇன்சிடென்ஸா அது கோஇன்சிடென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஹார்ஷாக கேட்குறான். ஸோ அப்படியே கரெக்டாக கேட்டுகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒயன் வந்து மாமா அவன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இருந்த போஸை பார்த்துட்டு சரி மாமா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் தெரியாமல் வந்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் கீழே போகிறா. கீழே போனாலும் ஜிம்மின் பிடிச்சி வச்சுட்டு என்ன ஆச்சு இவ்வளோதான் வர? இல்லை அவங்க 2 பேரும் என்னமோ பண்ண போனாங்க, நான் தான் தடுத்துட்டேன், எனக்கு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி அதான் இருக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம், அதுவும் இன்றைக்கி நைட்டு பேச்சுலர்ஸ் பார்ட்டி இருக்குது, கண்டிப்பாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் முடிவு எடுக்கிறாங்க. மேலே அவங்க 2 பேரும் டக்குன்னு 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டு அப்படியே டே பாட்டில் ஐம் சாரி அதான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் கீழே வந்துட்டான். அப்படியே சாயங்காலமாக ஆகிடுது, பேச்சுலர்ஸ் பார்ட்டி எல்லாம் ஃபன்னாக போயிட்டுருக்கு. எல்லாருமே பப்புக்கு தான் போயிட்டாங்க. மூவிஸ் எல்லாருமே ரொம்ப ஹாட்டாக பிளாக் தான் அங்கே ட்ரெஸ் கோடே, அவ்வளோ ஹாட்டாக இருக்காங்க எல்லாருமே. ஜேகே ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக், 2 பட்டன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சில்வர் செயின் போட்டு அப்புறம் அவன் லிப்ஸில் பியர்சிங் அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே அழகாக ரொம்ப ஹாட்டாக இருக்கான். ஸோ அப்படியே உட்காந்துட்டு குடிச்சிட்ருக்கான். ஸோ இந்த ஒயனை பார்த்தா அவள் அப்பயும் டேக்கிட்ட மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான்,
எங்கடா இருக்க, வந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் வரண்டி இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு வரான். வந்தவனை பார்த்தா அவ்வளோதான், எல்லா பொண்ணுங்களும் மயங்கிடுச்சு. அவ்வளோ ஹாட்டாக இருக்கான் அவன். எல்லாராலையும் தாங்க முடியல. ஜேகே பார்த்துட்டு இவனை இப்படி வந்துருக்கான் அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி லுக்கு விட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ இவனும் அப்படியே வந்து உள்ளே வரவும் அங்கேயே யாருக்கோ ஒரு வயிறு எரியிற ஸ்மெல்லு தான் வந்துட்டுருக்கு. டக்குன்னு ஒயன் பூந்து ஏய் நவுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து, இங்கே பாருங்க இங்கே என்ன ஃபேஷன் ஷோ நடக்குதா, எல்லாம் அவங்க போய் உங்களுக்குலாம் ஆள் இருக்குல்ல, உங்கள் ஆளை போய் பாருங்கள், அங்கேருந்து வந்துடுறது என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏய் ஒயனே நல்லா இருப்பியாடி நீனு, நல்லா இருப்பியான்னு கேட்குறேன். நீ எல்லாம் நீ உன் ஆள் கூட தானே இருந்த, வேண்டி வந்த. அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலடா, நீ வா வந்து குடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இடத்துல உட்கார வச்சு குடிக்க வச்சிடுறாங்க. அவனும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது, சரி இப்போ எதுக்கு என் கூட உட்காந்துருக்கான், அங்கே பேர் உன் புருஷன் நீ ஏன் நின்று ஆடிக்கிட்டு நிற்கிறான் போது பைத்தியம் மாதிரி, டேய் என் புருஷனை பைத்தியம்லாம் சொல்லாத, அப்படி தான் சொல்லுவேன், என்ன பண்ணுவேன், ஏதோ ஒன்று நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் போயிடுறா. இவன் ஒன்று இங்கே தனியாக உட்காந்து குடிச்சிட்டு நிற்கிறான். ஸோ அப்படியே அங்கேருந்து ஒரு பர்சன் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கவும், ஷூர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் சொல்கிறான். பார்த்தா ஜேகே தான். அவன் அப்படியே உட்காந்துட்டு குடிச்சிட்ருக்கான். ஸோ குடிச்சிட்டே இருக்கும்போது அவன்கிட்ட ஒரே வார்த்தை தான் கேட்கணும், ஜாங்கு எதுக்கு இந்த ட்ராமா சொல்லு. ஆமாம், உன்னை எப்போ வர சொன்னாங்க, நீ எப்போ வந்த, அதுவும் நான் உன்னை எப்போ வர சொன்னேன், நீ எப்போ வர, அதுக்கு தான் இந்த ட்ராமா. டேய் அதுக்கு நீ இவ்வளோ பண்ணுவியாடா நீனு, ஆசையாக லவரை பார்க்க போகிறோமே, கிட்டத்தட்ட 3 months ஆகிடுச்சு அவனை பார்த்து, அப்படின்னு ஆசையாக அவனை பார்க்க வந்தேன்டா நாயே. ஆனால் நீனு என்னை வச்சு செஞ்சிட்டல, 10வது வரைக்கும் நீ கீழே வர படுக்க வச்ச. சரி லவரை பார்த்தமே சரி ஒரு ட்ராமா பண்ண ஓகே தான், காலையிலேருந்து பண்ணியா ஓகே, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட பாசமாக பேசணும்னு பார்த்தா நீ பண்ணல அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்க நீனு, அவ்வளோ இதாக உனக்கு அப்படின்னு கேட்குறான்ட்டு. சரி கொஞ்சம் உன்னை இது பண்ணி பார்க்கலாம் தான், சரி சாரிடா அப்படின்னு சொல்லுவோம். இவன் சாரி எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டேப்பாட்டில் கிளப்பை விட்டு வெளில போகிறான். இவனும் ஷோ டென்ஷன் ஐட்டம் போல் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டே ஜேகேவும் அப்படியே வெளில ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சாரி ஸோ சாரிடா செல்லோவில் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் அந்த செல்லம் இந்த புத்தி இதெல்லாம் இப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் காரில் ஏறி உட்காந்துட்டான். இவனும் அப்படியே காரை எடுத்துகிட்டு, ஏன்னா வீட்டில் போய் உன்னை சமாதானப்படுத்தவா, வீட்டில் எல்லாம் இருப்பாங்க, யாரும் கிடையாது, எல்லாம் வெளில போயிருக்காங்க. ஹோ அதனால சார் என்னை வந்து தைரியமாக வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறீங்க. இல்லைனாலும் நான் அழைச்சிட்டு போவேன். நான் ஏன் வர அழைச்சிட்டு போக முடியாதா, இப்படியே நீ சொல்லியே நான் மயக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக என்னன்னா 2 பேருமே முன்னாலேருந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எப்போ வந்து ஒயன் வந்துட்டு என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னாங்களோ அப்போயே 2க்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ அப்படியே பேசி அவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் வெளில யார்ட்டையும் சொல்லிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் போய்ட்டுருக்கும். ஏன்னா இப்போதைக்கு வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்ருப்பாங்க. அதுவும் டேக்கு வந்து பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு இருந்தனால இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லவும் ஜேகேவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பான். அவன் உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு, இங்கே பாரு சரி எல்லாத்தையும் விட்டுடுவேன், உன்னை யாரோட அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். இல்லை இப்படி போட்டால் பொசசிவ்னஸில் சார் வந்து ட்ராமாவை கலைப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் போட்டேன், அதுக்குன்னு இப்படி போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு மேலே ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறான். அப்படியே அவன் ரூமுக்கு போக ஒன்று தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். 2 பேரும் அவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே வலிக்குதெல்லாம் பொறுமையாக பண்ணு, செவனே நிறுடா, 3 மாதமும் ஒன்றும் பண்ண செவனின்னு கட்டு, ஜேகே பொறுமையாக பொறுமையாக பண்ணுடா,
சரி பொறுமையாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க நைட்டை ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகிடுது. ஜேகே டே ஹண்டோன்னு சொல்லணும். என்னடா? இல்லை, நீ பிஏ தேடிட்டுருக்கல? ஆமாம். அதுக்கு இன்டர்வியூ இப்போ எடுத்தல? ஆமாம் எடுத்தேன். அதில் கூட ஒரு ஆளை செலக்ட் பண்ணேன். பட் பேர் தான் எனக்கு என்னன்னு தெரியல. நேஹா சொல்லலை. அதுக்குள்ளே கால் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் நான். அது வேறு யாரும் இல்லை, நான் தான். நீயா? எனக்கு விளாடாத ஜேகே. சத்தியமாக நான் தான்டா. ஏன்னா 3 மாதமே என்னை பார்க்காம என்னால் முடியல. சத்தியமாக பார்க்காம இருக்கவே முடியலடா. ஸோ கூடயே இருக்கலாம்ல. சரி, ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டேவோட ஃபோர்ஹெட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஒயனோட கல்யாணம் எல்லாம் நல்லா போகுது. அப்படியே ஜிமின் ஒயன் கழுத்தில் 3 முடிச்சு போடுறான். ஸோ இங்கே டேவும் ஜேகேவும் ஒன்றா கை கோத்துட்டு நிற்கிறாங்க. இதை ஓரக்கண்ணால் ஒயன் பார்த்துட்டு அவள் கல்யாணத்தில் அவள் சந்தோஷப்படுறாளோ இல்லையோ, ஒயன் ஜேகேவும் டேவும் சேர்ந்ததுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறான். ஸோ அப்படியே எல்லாரோட லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம்டா. ஸோ ஐ ஹோப் உங்கள் யாருக்கும் இந்த இந்த 1 ஷாட் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சொல்லும் போதே வாய் கொலன்னுச்சு எனக்கு. இப்போயே கொலறிக்கிட்டே தான் இருக்குது என்னமோ. இதே மாதிரி நான் நிறைய போடுறேன். அவங்க எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட், ஆதரவு எல்லாத்தையும் கொடுக்கணும். லவ் யூ ஆல். பை பாய்.